எஸ்ஐபின்னா என்ன? எஸ்ஐபி எப்படி வேலை செய்யும்? இன்னொன்று எஸ்ஐபி உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ண உதவுமா? ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கொஸ்ட்டுக்கு ஆன்சர் தர நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் மிஸ்டர் விஜயகுமார் நம்ம கூட இருக்கார். விஜயகுமார், இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? தேர் ஆர் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு லம்சமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். தேர் இஸ் அ ஃபேமஸ் டேர்ம் கால்ட் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம சொல்றோம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான் இஸ் நத்திங் பட் நீங்க உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி யூஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். எப்படி ரெக்கரிங் டெபாசிட்ஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ நம்ம பண்ண அதே கான்செப்ட் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்ளை பண்றது. மந்த் ஆன் மந்த் ஒரு அமௌண்ட்டை நம்மளால எவ்வளோ சர்ப்ளஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், அந்த சர்ப்ளஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எல்லா மாசமும் ஒரு பர்டிகுலர் டேட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம சொல்றோம். இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எமர்ஜிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மினிமலா இருக்கு. பிளஸ் இதுல வந்து நம்ம ஓவர பீரியட் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த நான் சொன்ன அந்த ரிஸ்க் சொல்றோம்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அந்த வொலாட்டிலிட்டி, மார்க்கெட் வொலாட்டிலிட்டியை நம்மளோட அட்வான்டேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு ரேட்ல போகும். சப்போஸ் மார்க்கெட் குறைஞ்சதுன்னா அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அதே அமௌண்ட் ஸ்கீம்ல வரும், பட் இட் வில் ஃபெச் யூ மோர் யூனிட்ஸ் பிகாஸ் வேல்யூ குறைஞ்சிருக்கும். திருப்பியும் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹையர் வேல்யூல வரும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ்க்கு அந்த வேல்யூ அப்ளை ஆகும். It will give a compounding effect for your investment. So SIP is the famous way of investing in mutual funds nowadays. இப்போ இது ஒரு சின்ன சார்ட் which I would like to show it to you to understand what is the power of the starting early. So for example, இந்த சார்ட்ல ஒரு எஸ்ஐபி 1000 rupees, ஒரு எக்ஸாம்பிள் கோசம் 1000 rupees நான் எடுத்துட்டு இருக்கேன், இன்வெஸ்டட், அண்ட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் இட் இஸ் க்ரோயிங் அட் 8%. ரொம்ப கன்சர்வேட்டிவ், லாங்கர் டேர்ம்ல ஒரு 8% ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் தான். அட் தி ஏஜ் ஆஃப் 60, அதாவது ஒருத்தர் 25 வயசுல இன்வெஸ்ட் பண்றாரு 1000 ரூபாய் மந்த்லி. அவர் வந்து பாத்தீங்கன்னா 25 வயசுல பண்ணியிருந்தாருன்னா அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4,20,000 வந்திருக்கும். மாசம் மாசம் 1000 ரூபாய் ஃபார் 60 இயர்ஸ். அதோட ரிட்டர்ன் 8%ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணா கார்பஸ்னா அந்த மெச்சூரிட்டி வேல்யூ, நாட் மெச்சூரிட்டி வேல்யூ, தொகுப்பு அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்னா ஒரு 23,00,000, 23,09,175 ஆயிருக்கும். சப்போஸ் இவரே வந்து 30 வயசுல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா அவரோட கார்பஸ் பாத்தீங்கன்னா அதே 1000 ரூபாய் பண்ணும்போது கார்பஸ் வந்து 15 லட்சமா குறைஞ்சிருக்கு. சப்போஸ் இவர் 35 வயசுல தான் ஸ்டார்ட் பண்றாருன்னா he gets only 9.5 lakhs. whereas 40 வயசுல ஸ்டார்ட் பண்றதுக்கு he is going to get only 5,92,000 rupees. So this is the power of compounding. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஏர்லிங்கிறதுக்கு இதான் ரீசன். when you start early, whatever you could do, the corpus that you are going to accumulate, it will be very huge. It will create lot of difference. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு வந்தாலே நம்ம டைமை பத்தி தான் பேசுறோம். ஸோ வென் வி ஹாவ் டைம் இன் அவர் ஃபேவர், இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு அப்ரிஷியேட் செட் தான். டெஃபினெட்லி இட் வில் கிரியேட் மேஜிக் இன் யுவர் லைஃப். அதே மாதிரி இப்போ சப்போஸ் நம்ம பிளஷர், அஃப்கோர்ஸ் காருங்கிறது இட்ஸ் ஒரு அசெட் விச் இஸ் டெப்ரிஷியேட்டிங். அஃப்கோர்ஸ் அதுல வர்ற என்ஜாய்மெண்ட் வேற. அந்த டெப்ரிஷியேட்டிங் அசெட்ல பாத்தீங்கன்னா ஓவர் பீரியட், நீங்க இன்னைக்கு கார் வாங்குறீங்க, டவுன் த லைன் 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட வேல்யூ குறையதான் செய்யும். அஃப்கோர்ஸ் நீங்க வாங்கினது ஒரு வேல்யூ இருக்கும், அதுல 1/10 வேல்யூ தான் நீங்க ஆர் கோயிங் டு கெட் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ இந்த டைமோட வேல்யூ, இட் இஸ் அன் அப்ரிஷியேட்டிங் அசெட், இட் வில் கிரியேட் மேஜிக். வென் யூ ஹேவ் அ டெப்ரிஷியேட்டிங் அசெட், it is an enemy for you. So benefit of starting early, ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணா என்னன்னா, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் 10,000 at the age of 20 through SIP. ஒரு 10,000 ரூபாய் 20 வயசுல ஸ்டார்ட் பண்ணும்போது 60 இயர்ஸ்க்கும் போது 40 வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதே 30 வயசுல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாருன்னா 30 வருஷம் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற கார்பஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹியூஜ். ஃபார் எக்ஸாம்பிள் 8% நமக்கு ரிட்டர்ன் சிஏஜிஆர் கிடைக்குதுன்னு அசியூம் பண்ணிட்டா, பர்சன் ஹூ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் அட் 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அவரோட கார்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.24 crores ஆயிருக்கு. வேறஸ் ஆன் தி அதர் சைட் 30 வயசுல ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா 1.41 crores தான் அவரோட கார்பஸ் கிடைச்சது. ஒரு 10 years ஆஃப் யுவர் டைம், ஜஸ்ட் சி ஹவு தி கார்பஸ் ஹவ் கம் டவுன். பாதிக்கும் கம்மியா இருக்கு. ஸோ தட் இஸ் வை வி ஸ்டார்ட் டெல்லிங் இன்வெஸ்ட் ஏர்லி. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இது என்ன சொல்லுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எது பெஸ்ட் டைம்னு நிறைய பேர் கேட்பாங்க. என்னோட வெபினார்ஸ்லயோ என்னோட மீட்டிங்ஸ்லயோ நான் மாத்திரம் இல்ல, எனி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, only 2 best times for year. ரெண்டு நல்ல டைம் தான். ஒன்னு எப்படின்னா, நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பெஸ்ட் டைம் இஸ் டுடே அப்படின்னு சொல்லுவோம்.
அட்லீஸ்ட் இன்னைக்காவது ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.